ஹலோ சொல்லுடி. ஆ யார் கூட பெஸ்ட்டுக்கா? என் ஃப்ரெண்டு பிரியா. இது அன்னைக்கு அழகா வந்தாலே அந்த பொண்ணு. ஆமாம். ஏன்? ஏய் அண்ணன் ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்க, அவ கூட கொஞ்சம் மிங்கிளாக ஹெல்ப் பண்ண. அவன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் கூட. சரி தரேன். ஓ தேங்க்ஸ். நீ பேசு. சொல்லுடி. சொல்கிறா என்னத்த? இல்லை அண்ணா ஆ பேசிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வினோத் கிட்ட பேசிட்டுருக்கேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே அவரா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நான் கூட ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கேன். நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவர் நம்பர் எனக்கு தெரியா? இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா? மூட்டு போய் படிப்போ. உனக்கு எப்படி இவங்களாம் பழக்கம்? நானும் உனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் டி. தயிர் ஊத்திக்கிறியா? மச்சி தயிர் மட்டும். தங்கச்சி தயிர் இல்ல, தயிர் மட்டும் எடுத்துட்டு வரியா? சரிண்ணா. மச்சான் ரொம்ப கெட்டியா இருக்கடா தயிர். மச்சான் நம்மளுக்கு பண்ணையில இருந்து டைரக்டா வந்துரும்டா, ஃப்ரெஷ்ஷான தயிர் தான்டா. ஓ அப்ப நல்லா தான் இருக்கும். ஏன் இப்படி மூஞ்ச கொடூரமா மாத்துறாங்க? அப்படி என்னத்த குத்தா கொடு. அடி பாவி, தயிருக்கு பதிலா மாவு எடுத்துட்டு வந்துக்கிற. தங்கச்சி நீ மடிக்கும் போது ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு பாத்தியா? இல்லையேண்ணா. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விசிட்டிங் கார்டுமா, கொஞ்சம் தேடி கூட. சரி இருங்க தேடுறேன். அண்ணா எந்த பேண்ட்லயுமே இல்லையே. இல்லையா? அந்த சட்டையெல்லாம் கொஞ்சம் தேடி பாரு. சரி இருங்க. நான் எல்லாத்துலயுமே தேடிட்டேன், எதுலயுமே இல்ல. ஐயோ இல்லையா? இங்க இருக்கு. நீ எல்லாத்தையும் முதல்ல இருந்து மடி. என்னது? வேணாண்டி போடா. ஆமா, இதெல்லாத்தையும் முதல்ல இருந்து மடிக்கணுமா? சாவி இருக்கு, அப்ப வண்டி வீட்டுல தான் இருக்கு போல. மா இன்னைக்காவது எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுமா. நான் வேலையா இருக்கேன், அண்ணனை கூட்டிட்டு போவாங்க, சொல்லி கொடுப்பான். அப்படியா? சரி. அண்ணா எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி ஏய் கொடு. உனக்குலாம் சொல்லி தர மாட்டேப்பா. அண்ணா சொல்லி கொடுண்ணா. எப்படி? அண்ணா வாடா. இந்த பேரு இதுதான் சாவி போற இடம், இதுதான் பிரேக். ஓகேவா? எல்லாம் தெரியும், நீ உட்காரு. கடவுளே நீ தானே காப்பாத்தணும். ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே நீ இறங்கு, நான் தனியா ஓட்டுறேன். ஏய் வேணாண்டி, கீழே உந்துருடி. அதெல்லாம் நான் ஓட்டுவேன், நீ இறங்குனேன். சொல்றத கேளு. இப்ப பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு. எங்க ஓட்டு. அம்மா ஐயோ. இத பாருங்க, ரெண்டு பேரும் அண்ணன் கூட தான் இருக்கீங்க, வேற எங்கேயும் போக கூடாது, தொலைஞ்சு போயிடுவீங்க. வாங்க. அண்ணா கன் ஷூட் பண்ண போலாம்ண்ணா. ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம், வா போலாம். அண்ணா இங்க ராட்னம் இருக்குண்ணா, வாண்ணா போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வா போலாம். ஒரு நிமிஷம். சொல்றா. வாடி எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ எங்க போச்சுங்க இது ரெண்டும்? ஐயோ எங்க போச்சுன்னு தெரியல. ப்ரோ இந்த பொண்ணை பாத்தியா ப்ரோ? ரெண்டு பேரையும் பாக்கலையா? எங்க போச்சுங்க? ஏய் எங்க போனீங்க ரெண்டு பேரும்? பானிபூரி சாப்பிட வந்தோம். சாப்பிட்டாச்சா? வீட்டுக்கு வாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஐயோ செத்தோம். இப்போ எப்படி சுடுறேன் பாரு. ஐயோ உனக்கு தான் சுட தெரியல, எதுக்கு? ஏய் இப்ப பாருடா, சுடு. போச்சா? இன்னொரு சுடு. ஏய் நீலாம் இருக்கிறதே வேஸ்டி, எதுக்குமே லாய்க்கல நீ. இவனை சோகம் என்னன்னா
முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அண்ணா அந்த குழந்தை பாரு அழகா இருக்கு. ஆமால. ஏய் மசாலா பொரி சாப்பிட்றியா? சரி. சரி வா, நான் ஒரு பிளேட் மசாலா பொரி. ஒரு பிளேட் மசாலா பூரியா? டா சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடு. அண்ணா இந்தா. போது முச்சிடு. நான் எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாப்பா. 40 ரூபாவா? பிளேட்லாம் கொடுத்தாச்சுல? ஏய் பிளேட் கொடுத்துட்டல? கொடுத்துட்டேண்ணா. கொடுத்தாச்சுண்ணா. சரிண்ணா, பாய்ண்ணா. என்ன இது ஏதோ பிளாக் சவுண்ட் மாதிரி இருக்குது? ஏய் அந்த பையில என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. வச்சு காமி. ஒன்றும் ஏய் இல்லை. காமிப்பா. அடிப்பா, இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? அழகா இருந்துச்சா அதான். மா பசிக்குதுமா, சோறு எடுத்துருவாமா? அண்ணே இந்தாங்கண்ணே. ஆமா, இது யார் செஞ்சா? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். என்னது நீ செஞ்சியா? அப்பா ஏன் நான் செஞ்சா என்ன? சாப்பிடு. ஏய் இதெல்லாம் சாப்பிட்டா செத்துருவாங்கடி. எனக்கு வேணாம். எப்படி சாவாங்க? நீ சாப்பிடு. அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமா, ஏதாவது சோறு தான் போடுங்கம்மா. அம்மா உனக்கு சாம்பிள் காமிக்கிட்டா? காட்டு பார்க்கலாம். வா எந்திரி. ஐயா தாங்க சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருக்கு சாமி. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. நான் சாப்பிட்றேன்னு கூட இருந்தே பாக்குறீங்களே. நீங்க நல்லா இருக்கணும், நல்ல மனசு உங்களுக்கு. என்னடா குத்த? பாத்தியா நான் சொன்ன மாதிரி உன் சாப்பாடு சாப்பிட்டு செத்து போயிட்டான். இதுக்கு தான் சொன்னேன் உன் சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன்ட்டு. அண்ணே ஹே கையில் என்ன பேக்கு? புது பேக்ண்ணே, இப்பதான் வாங்கிட்டு வரேன். காமி. பா சூப்பரா இருக்குது, பார்க்க காஸ்ட்லியா இருக்கு. எவ்வளோ? ஆமாண்ணே 2500 ரூபாய். 2500 ரூபாய். அவ்வளோ காசு கொடுத்தல பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? சரி நல்லா இருக்கு, இந்தா. இந்தாண்ணே. ஏய் என் ஐட்டம் கிடையாது, என்கிட்ட கொடுக்குற. உன் காசுல தான் இந்த பேக்கே வாங்கிட்டு வந்தேன். என்னது? தேங்க்யூண்ணே. ஹே என்ன குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க? ஆமா, நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். சரி ஹாப்பி பர்த்டே. பர்த்டேவா? இன்னைக்கு எனக்கு பர்த்டேவே இல்லையே. ஏய் இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானே, அப்போ உனக்கு பர்த்டே தான். அண்ணனை கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா கேட்டேன். என்னையா மாடன்ற? உனக்கு இருக்குடா. ஹலோ சொல்லு ஸ்வேதா. அக்கா ஒரு நிமிஷம், அண்ணா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? அந்த ஒரு நிமிஷம் அண்ணா. என்ன? இப்போ எனக்கு ஒரு மொக்க ஜோக்கு சொன்னல, ஆமா அதே ஜோக்கு என் ஃப்ரெண்டுக்கும் சொல்லணும். அவள் லைன்ல தான் இருக்கா. இந்த இதே எனக்கு ஒரு வேலையா? சரி கொடு. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லையே. ஏய் என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லலாம். ஒன்றும் இல்லைல்ல. ஆமாங்க நீங்க மாட்டு பொங்கல், ஸோ நீங்க பார்க்க மாடு மாதிரி இருப்பீங்க, அதான் பிறந்த நாள்னு சொன்னேன். ஏய் எருமை, நான் பிரியாடா. ஏய் பிரியா நீயா? இந்த மாடு நான் சொல்றேன். ஏய் இல்லம்மா. பிரேக்கப். பிரேக்கப்பா? ஏய் என்ன காரியம் பண்ணிக்கிறடி? என்னைய மாடுன்ற சாவு. அம்மா சரி வா போலாம். அண்ணா இன்னைக்கு எங்கேயா சாப்பிட போலாமா? நான் ட்ரீட் வைக்கிறேன். இவளை நம்பி போலாமா? கையில 10 பைசா கூட இல்லையே. சரி போவோம். சரி வா போலாம். அண்ணா உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. ஓகே. போலாமா? இதோ பேமெண்ட் பண்ணிட்டு போயிடலாண்ணே. ஐயோ என்ன தேடுறா? என்ன பண்ற? அண்ணே காசை காணோண்ணே. இது காசா காணுமா? சார் பில். ஏய் 440 ரூபாய் பில்லு. என்ன பண்ண போற? தெரியலையே, என்னென்ன பண்றது? சரி நீ வீட்டுக்கு போ. நீ எங்கண்ணே போற? உன் கூட வந்தல, போய் மாவாட்ட போறேன். மா இன்டர்வியூ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இந்த வாட்டியா செலக்ட் ஆயிடு தம்பி. மா அதெல்லாம் செலக்ட் ஆயிடுவாமா. சரி பாய். அண்ணே என்னமோ நீ
ஆல்ரெடி டைம் ஆகுது எனக்கு. என்ன கையில என்ன இது? ஆர்த்தினே, நீ இன்டர்வியூ போறல, நீ செலக்ட் ஆகணும், ஆர்த்தி எடுக்க போறேன். ஏய், வேலை கச்சதுக்கு அம்மா எல்லாம் எடுக்கணும். சரி, அவனா ஆத்தில போயிட்டு விபூதி வைப்பானா? நீ வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே, இருக்கிறத எடுத்துட்டு வந்துட்டேன். நீ நெல்லு, நான் ஆர்த்தி எடுக்கிறேன். சரி எடு. அச்சு. இந்த வாட்டி இன்டர்வியூ போச்சா? ஐயோ. சாரிண்ணே. தங்கச்சி போயிட்டு வரேன். ஐயப்பா, ஐயோ, என்னண்ணா ஆச்சு? ஐயோ, அடிக்கிற. போ போ போ. இப்படிப்பட்ட தங்கச்சி எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, பாத்துன, பொறுமையா வர மாட்டியா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னால தாங்கிக்க முடியல. அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு அண்ணனா பிறக்கணும். என்ன தைரியம் தான் என் தங்கச்சியை லவ் பண்ணுவ நீ? அடி அடி, இன்னும் 4 அடி சேர்த்து அடி அவனை. ஆளுக்காக அண்ணனையே தூக்கி போட்டாலே. தங்கச்சி டைம் ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் ஹெல்மெட் எடுத்துருவாயா? சரிண்ணே. அன்னைக்கு நீ என்ன பண்ண? என்ன இருக்குடா உனக்கு? அவனை செத்தடா. இந்தானே. என்னது இது? சே, டேய், நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், புரியுதா? என்னெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா நான் அண்ணன், நீ தங்கச்சி, புரியுதா? டா, எனக்கு ஹெல்மெட் வேணாம், பிடி. சரி சரி போனேன். சரி பாய், போயிட்டு வரேன். பாய்ண்ணே. என்ன இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்? ஏய், என்ன எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க? ஒருவேளை செலிபிரிட்டி ஆயிட்டனோ? பைத்தியக்காரன். இந்த அண்ணன் வேற ஏதோ சர்ப்ரைஸ் வெளியே வான்னு சொல்லிச்சு. என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? அண்ணன், இதுதான் சர்ப்ரைஸா? அண்ணா ஓட்டி பாக்குறேன்னு. ஓட்டி பாக்குறியா? சரி வா. இந்தா பார்த்து ஓட்டு. 5 minutes later. எங்க போனா அவ? இன்னும் ஆளை காணுமே. டைம் வேற ஆகுதே. கால் பண்ணுவோம். எடுக்க மாட்டாளே. 10 minutes later. 10 minutes later. திரும்பியும் கால் பண்ணுவோம். ஏய், எங்கடி இருக்க? அண்ணன், இந்த மாதிரி வந்துட்டு இருந்தானா வண்டி ஆஃப் ஆயிடுச்சுண்ணே. சரி, பெட்ரோல் போடலான்னு பெட்ரோல் பங்குக்கு வந்தா அவன் இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாதுன்னு சொல்றானே. நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீ அவனை சேர்ந்து சண்டை போடலாம். பெட்ரோல் பங்க்ல சண்டை போட வரியா? ஏய் பைத்தியம், அது எலக்ட்ரிக் வண்டிடி. எலக்ட்ரிக் வண்டியா? உன்னெல்லாம் நீ சரியான தண்டடி, எதுக்குமே லாய்க்கு இல்ல. மக்க மடசாமற நீ. ஐயோ, பசிக்குதே. அண்ணா பசிக்குதுண்ணா, பானிபூரி வாங்கி தாயேன். நீ வேற கையில 10 பைசா இல்ல, கம்னி இருக்கு கொஞ்ச நேரம். ரியாசே, அந்த பழைய பேப்பரு பழைய சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன், காயிலங்கல்ல போட்டு காசை வாங்கிட்டு வாப்பா. ஏய், கண்ணா லட்டு திங்க ஆசையா? அக்கா 2 பிளேட் பானிபூரி. மோனி, வந்து சாம்பார் வை வா. மா, வேற வேலை இல்ல, எனக்கு சாம்பார்ல வைக்க நீ வச்சுக்கோமா. இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சு போறேன், அங்க போய் மொத்து வாங்கு. ச்சே, நான் போறேன். அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுதோ? என்னண்ணே, நான் இன்னும் 1 வருஷத்துல போயிடுவேன்னு ஃபீல் பண்றியா? அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணலாமா? நான் ஏதோ இன்னும் நீ 3 மாதத்துலாம் போயிடுவேன், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா மம்மி என்னன்னா இன்னும் நீ 1 வருஷம் இருப்பேன்ட்டு பெரிய குண்டை தூக்கி போடுது. அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேம்மா. உன்ன யார் அவன் நம்ம தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? டே தம்பி, ஐயோ
ஆமாம் அந்த பொண்ணு என்ன சைட் அடிக்கிறியா? ஆமா ப்ரோ. லவ் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கு? ஐடியா இருக்கு ப்ரோ, லவ் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பாரு. தா என்ன ப்ரோ இது? அது போன மாதம் நான் கட்டின கிரெடிட் கார்டு பில்லு. அது இன்னும் எனக்காகவும் என் வீட்டுக்காகவும் செலவு பண்ணதில்லை. தோ அங்கே ஒருத்தி சைட்டஸ் இருந்தா பார்த்தியா, அவன் இங்கே வாரம் வந்து வாங்குற ஸ்நாக்ஸோட பில்லு. பார்க்க தான் ஒல்லியாக இருப்பா, ஆனால் மாட்டு தீனி தின்னுவான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் அவன் தான், நானே போய்ட்டு உங்களை சேர்த்து வைக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, அடுத்த மாதத்தோட பில்லு பார்த்தோன்னா உன் கிரெடிட் கார்டில் இருந்தால் தெரியும், நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிப்பேன். இப்போ கூட உனக்கு ஐடியா இருக்குன்னா சொல்லுப்பா, நானே போய் பேசுகிறேன். இல்லை ப்ரோ, ஜஸ்ட் சும்மா சைடிங் மட்டும் அடித்தேன், லவ்லாம் பண்ணல. யார் ப்ரோ இந்த பொண்ணலாம் லவ் பண்ணுவா? ஏய் நான் பேசுகிறேன்ப்பா. இல்லை ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. அண்ணே அவன்கிட்ட என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன். ஏய் அந்த மைதா வீடு வேற வேற. அண்ணே சிப்ஸ். ஏய் மம்மி சொன்னது மட்டும் தான் வாங்கணும், மூட்டு வை அதை. அண்ணா வேணும்னா ஏய் எத்தனை வாட்டி சொல்றது, மம்மி சொன்னது மட்டும் தான் வாங்குறோம், மூட்டு வை அதை. மச்சான் கால் பண்றான். ஹலோ மச்சான், இங்க டவர் கிடைக்கல, ஒரு செகண்ட் இருடா. ஏய் ஒரு செகண்ட் இரு, எங்கேயும் போயிடாத. அண்ணே ஏய் என்னடி இதெல்லாம்? மரியாதை எங்க எடுத்து அங்கேயே போய் வச்சுட்டு வந்துடு எல்லாத்தையும். மரியாதை இதெல்லாம் வாங்கி கொடுத்துரு, இல்லை நீ லவ் பண்ணுறதை வீட்டில் சொல்லி விட்ருவேன். என்னது என்னடி பிளாக்மெயிலாம் பண்ற? அப்படிதான் பண்ணுவேன், ஒழுங்கா வாங்கித்தா. 3500 பில்லா? இதுக்கு உன்னை பள்ளி வாங்காம விட மாட்டேன்டி. நீ தான் நினைச்ச? ஐயோ நீ தான் நினைச்ச? எவன்டோ அடிக்கிறோம். ஏய் எதுக்கு அடிக்கிற? அதெல்லாம் வேணாம். அண்ணே ஹெல்மெட் கழட்டுனே நீ. என்ன பிரச்சனை? ஏன் இந்த அடிச்சு விளையாடுற கேம்லாம் வேணாண்ணே. மா இதெல்லாம் ஒரு கேம் தானேம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா. அடிச்சா உனக்கு வலி கூடண்ணே. கேம் தானே, பாத்துக்கலாம். அப்போ அடிச்சா உனக்கு பரவாயில்லண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விளையாடலாமா? அப்ப சரிண்ணே. ஸ்டார்ட். மாவன செட். இவ வேற. என்ன சத்தம் அது? யாரு கதவு தட்டுறா? பா என்னப்பா பண்ணுகிற வீட்ல? ஏன்னா என்னாச்சு? என்னாச்சா? எனக்கு வேற இப்பதான் கல்யாணம் ஆச்சு, என் பொண்ணாட்டி வேற கத்தினாக்கிறா, சத்தம் வருதுங்கன்னு. அண்ணே என் தங்கச்சி பர்த்டே எதுவுமே ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்தனே, அதை தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு நேரம் இல்ல, முதல்ல போய் நித்துப்பா. அண்ணே அதை நீ கொஞ்சம் வந்து சொல்லி நான் வானே. தள்ளு மோ. இப்ப என்னதான்ப்பா பண்றது? அண்ணே இதுக்கு ஒரே ஒரு ஐடியா தானே இருக்கு, என்ன மாதிரியே நீங்களும் பஞ்சு வச்சுக்கோங்கண்ணே. பஞ்சா? நீயே வச்சுக்கோ. அண்ணே சொல்லுமா. புதுசா ஒரு டியூன் மாட்டிருக்கு, அதை வாசிக்கிறேன் கேள. ஏ மோனி. இந்த டைம்ல எதுக்கு வேணும் இப்படி முடிச்சுக்கிட்டு போறா? ஏ நில்லு. ஏன் இவ இந்த டைம்ல பேய் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா? சரியில்லையே. அண்டா குண்டா இட்லி குண்டா. என்னடா அது? இட்லி குண்டா. ஒரு கிளைண்ட் கூட வரல, எவன வந்திருக்கான்? ஒருத்த வந்திருக்கான், வர சொல்ல அவன. பா உள்ள வாப்பா. உட்காரு. சுவாமி என்ன பிரச்சனை? சுவாமி என் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோ. சாமி போட்டோ கேக்குறாரு. ஓ போட்டோவா? சாமி என் போன்ல இருக்கு சாமி, தாங்க சாமி. நான் பாருங்க சாமி. ஐயோ
சுகர் மாத்திரை போலியா சாமி? ஏதோ இருக்கு. என்ன சாமி இருக்கு? பொண்ணு அழகா இருக்கு. உன் தங்கச்சி உடம்புல பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது போட்டா தெரிஞ்சிடும். இப்ப போடுறேன். கிளி கிளி வஸ்தாலி, நாட்டு கிளி கால கிளி சூ, நாட்டு கிளி சூ. சாமி, இது மந்திரம் இல்ல. நேத்து நைட் நம்ம பார்த்த படத்துல ஒரு சாங்கு. கிளி 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 வருத்தாளி நாட்டு முள்ளி காலி முள்ளி சூ காலி முள்ளி சூ. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதடா. உன் தங்கச்சி நைட்ல போறப்ப அவ கைய பாத்தியா? இல்ல சாமி. இன்னைக்கு போய் பாரு. பார்த்துட்டு நாளைக்கு வந்து என்ன பாரு. சரி சாமி. சாமி, ஃபீஸ் எங்க கட்டணும்? வெளியே ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட கொடுத்துரு. ஓகே சாமி. சாமி, நமக்கு கொஞ்சம் சம்பளம் பாக்கி. உனக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கேன். சரி சாமி. கிளி 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 வஸ்தாலி, நாட்டி கிளி காமி கிளி சூ. ஃபோனு இந்த நேரத்தில் எதுக்கு இருக்கு ஃபோனு? என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலாம். நீ கொடுத்த ஐடியா சூப்பரா. எங்க அண்ணன் பேருனே நம்பிட்டான். இனிமே நம்ம இதே டைம்ல ஜாலியா பேசலாம். யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ். இன்னைக்கு இது வயலன்ஸ் தான் போய் முடிய போகுது. அப்பா என்ன சொன்னார் உங்ககிட்ட? முடி வெட்ட சொன்னார்ல, ஏன் இன்னும் வெட்டல? எனக்கு வன்முறை பிடிக்காது. அப்ப போய் இன்னைக்கு முடி வெட்டு. எல்லாரும் என் முடியிலேயே கண்ணா இருக்கீங்க. இது ஏன் அரு, ஏன் மண்டை, ஏன் விருப்பம். எனக்கு ஏற்ற நியூட்ரிஷன் என் உடம்பே தரும். அதெல்லாம் சரிதான். அந்த நியூட்ரிஷனுக்கு யார் காசு தரா? நம்ம அப்பா தானே. இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? உன் ஹேர் ஃபால் தான் பிரச்சனையே. எப்பயாச்சும் நீ கவனிச்சிருக்கியா? நம்ம பெட்ரூம்ல, பாத்ரூம்ல, பெட்ஷீட்ல அவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம அப்பா சாப்பிட்ட தட்டுல கூட உன் முடிதான். அந்த முடியெல்லாம் ஏன் முடின்ட்டு சொல்லாத. அந்த அளவுல இருக்க முடி ஒன்றுதான். இந்தா இது எடுத்துக்கோ. கொக்கோலா ஷாம்பு, கொக்கோலா ஹேர் கிரீம். குடு. கொக்கோலா ஷாம்பு அண்ட் க்ரீமா? முஸ்டாக் கொக்கோலா ஷாம்புல கொக்கோலா அண்ட் ஆலோவேரா பீட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுத்தமான தாங்கவால் செய்யப்பட்டது. அந்த ஒரு பம்ப்லேயே அந்த கோகோனட் ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஷாம்பை யூஸ் பண்ணதுக்காகமா இந்த ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ரியல் ஆலோவேரா பீட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் பண்ணவும் அண்ட் நம்ம ஹேர் நல்லா லுக்காகவும் காமிக்கும். சரி, உன் வாயை கொஞ்சம் சாத்து. டேய், அப்பா வந்துட்டாரு, ஓடுறா. அப்பா வந்துட்டாரா? Petit a beaucoup d'inspiration pour déranger. Venez position pour danser, venez position pour bouger. Y'a qu'à topiner pour danser. Ding 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 ding.